ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே மந்த் அப்படின்றதுனால இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ராபெரி கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கப்புறமும் நிறையா கேக் ரெசிபிஸ் வரப்போகுது நம்ம சேனலில். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேக் எப்படி செய்யுதுன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு ஹோம்கிராட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இது வந்துட்டு எக்லெஸ் கேக் தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக வந்துட்டு ஒரு பவுலில் 1/2 கப் அளவு தயிர் எடுத்துக்கோங்க. வீட்டில் நம்ம வச்சுருக்கோம்னா அந்த தயிரை யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 கப் அளவு சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டரை உருக்கியும் சேர்த்துக்கலாம், இல்லை வந்துட்டு சாஃப்டான பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயிலையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம பட்டர் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிட்ட அப்புறமா தான் நம்ம வந்துட்டு மாவு பொருட்கள் சேர்க்கணும். இதில் வந்துட்டு 1 கப் அளவு மைதா மாவு வந்துட்டு நான் சலிச்சு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் எந்த வித கட்டியும் இல்லாமல் நமக்கு கேக் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா ஒரு வயர் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகிட்ட அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மில்க் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட்ட அப்புறமா ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது போட்ட உடனே நல்லா வந்துட்டு ஃபோமி டெக்ஸ்டராக வந்துடும் நமக்கு. இப்போ நம்மளோட கேக் வந்துட்டு நல்லா ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு தடவை நான் ஸ்பேச்சுலாவில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு எல்லாமே ஒன்றா சேர்ந்து இருக்கும் மாவில். இப்போ வந்துட்டு கப் கேக்லையும் நான் செஞ்சு காட்ட போகிறேன். ஒரு டின்லேயும் வந்துட்டு இப்படி செய்துன்னு செய்கிறேன். சும்மா ஒரு ட்விஸ்ட் அப்படி இருக்கணுன்றதுக்காக நான் இதில் அடியில் ஒரு லேயர் ஆஃப் பிஸ்கெட் ஆட் பண்ணுறேன். இது சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இது எல்லாமே கூட நீங்கள் செய்யலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க கேக் பேட்டரை வந்துட்டு ஒரு பைப்பிங் பேக்கில் மாற்றிக்க போகிறேன் நான். இதே மாதிரி தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துட்டு கப்ஸில் வந்துட்டு போட்டு நீங்கள் பேக் பண்ணிக்கலாம். நான் சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் செய்கிறேன். இந்த மாதிரி எல்லா கப்ஸ்லேயும் வந்துட்டு மாவை வந்துட்டு பைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நடுவில் ஒரு ஸ்ட்ராபெரியை வச்சுக்கோங்க. ஸ்ட்ராபெரி நல்லா மெல்ட் ஆகி அப்படியே உள்ளே போய் ஒரு குழியாக இருக்கும். அதில் வந்துட்டு நம்ம க்ரீமை வந்துட்டு பைப் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை ஒரு டேப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு மிச்சிருக்கிற மாவை நான் ஒரு 5 இன்ச் பேனில் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அது மேலேயும் வந்துட்டு ஸ்ட்ராபெரிஸை ஃப்ரெஷ்ஷாக ஸ்ட்ராபெரிஸை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு அவனை 170 டிகிரி செல்சியஸ்க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் உள்ளே வச்சு 25 நிமிஷம் வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை 170 டிகிரி செல்சியஸ்லேயே. இப்போ நம்மளோட கப் கேக்ஸ்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக பேக் ஆகி வந்துருச்சு. அந்த ஸ்ட்ராபெரியும் வந்துட்டு நல்லா மெல்ட் ஆகி உள்ள அப்படியே குழி மாதிரி வந்துட்டு பாருங்க. அந்த கேப்பில் வந்துட்டு நம்மளோட க்ரீமை வந்துட்டு இதில் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட டின்னில் வச்ச கேக்கும் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. ரொம்பவே ஸ்பாஞ்சியாக டேஸ்ட்டாக இருக்குது. எக் ஆட் பண்ணாமல் ரொம்ப சூப்பரான கேக் வந்துட்டு நம்ம வீட்டிலேயே ரெடி ஆயிடுச்சு. ஸ்ட்ராபெரி கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த கேக் செஞ்சு பாருங்கள். இப்போ வரப்போகிற வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த கேக்கை செஞ்சு உங்கள் ஸ்பெஷல் ஒன்னை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பரான டெக்ஸ்சரில் இருக்குது கேக்கு. இது மேலே லைட்டாக வந்துட்டு நான் சுகர் டஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம்கிராட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.